காவேரி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, காவேரிக்கு இப்போ உண்மையை சொல்லவா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இன்னைக்கு எபிசோடில் ஆரம்பத்தில் நம்ம விஜய் காவேரி தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துலையும் நம்ம காவேரி வந்து இப்போவாவது, ஏன்னா இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஸோ இந்த சந்தர்ப்பத்திலையாவது அவங்க உண்மையை சொல்லுவாங்க, தான் கன்சீவாக இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அப்பையும் அவங்க சொல்லலை. அதுக்கு பதில் அம்மன் கோயிலுக்கு வாங்க, நான் அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா அது திடீர்னு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பினதுக்கப்புறம் அவங்கள சமாளிக்கவே முடியலை. தாத்தா பாட்டிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்கிட்ட நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்களா, விஜய் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அண்டு தாத்தா பாட்டிகிட்ட போய் கேட்டு சண்டை போடுறாங்க. விஜய் என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, விஜய் நம்பரை கொடுங்க, விஜய் எனக்கு இங்கேவே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எப்பா சாமி ராஜா, அங்கு சாமி என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாதுப்பா, இவளை வந்து நீ தான் சமாளிக்கணும், எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி பாட்டியும் கை விரிச்சிட்டாங்க. இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ விஜய்க்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, இங்கே அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம காவேரி வர சொல்லியிருந்தாங்க, அங்கே வேற விஜய் போகணும், இங்கே இந்த பிரச்சனை. ஸோ விஜய் வந்து பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு. எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரி கிட்ட போக முடியாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பாட்டி உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவளை எங்களால் சமாளிக்க முடியாதுப்பா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் சொல்கிறாரு, இல்லை பாட்டி காவேரி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா, ஸோ அங்கே போயிட்டு வேணா நான் வரட்டா அப்படின்ற மாதிரி விஜய் பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ உடனே வா, இதுக்கு மேலே இவளை எங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ விஜய்க்கு என்ன பண்ணுறதே தெரியல. என்னடா அது இப்படி சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம காவேரியை காட்டுறாங்க. காவேரி வந்து அம்மன் கோயிலில் போய் இன்னைக்காவது விஜய் கிட்ட உண்மையை சொல்லிடலாம், நம்ம கன்சீவாக இருக்கிற விஷயத்த சொன்னால் விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனால் அங்கே நடந்த சம்பவங்கள் வந்து விஜயை மேலும் முகம் சுளிக்க வைக்கிறது. ஏன்னா வெண்ணிலா விஜயை பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, விஜய் உண்மையை சொல்லுவாரா, அப்படி விஜய் உண்மையை சொன்னார்னா என்ன நடக்கும், இந்த பிரச்சனை என்ன மாதிரி மாறும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையை சொன்னால் வெண்ணிலாவுக்கு பிரச்சனை அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஸோ உண்மையை சொல்லாமல் இருந்தால் காவேரிக்கு பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம விஜய் சிக்கிட்டு என்ன முடிவு எடுக்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் தாங்க முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே காவேரி கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க, விஜயால் வர முடியாமல் போயிருக்கும். அப்போது காவேரி மேலும் விஜய் மேலே கோவப்படுவாங்க. என்ன சுச்சுவேஷன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயம் சொல்லி ஏன் விஜய் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் விஜய் மேலே இருக்க தான் போகுது. இதை எப்படி சமாளித்து நம்ம விஜய் மீண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. வரணும் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் சில தடங்கள் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை மீறி எப்படி வரப்போகிறார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் வர ட்விஸ்ட்டு. பார்க்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.